ஐஸ் திஸ் இஸ் அம்மு கோல்ட் climate நல்லா இருக்குங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாகவே இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப டயர்டாக மந்தமாக எதுவுமே பண்ணதுக்கே தோண மாட்டேங்கு. இன்னைக்கும் நேற்றுக்கும் சொல்லவே வேண்டாம். எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்குது கன்னியாகுமரியில். இப்போ தான் நான் யோசிப்பேன், ஊட்டியில் உள்ளவங்கெல்லாம் எப்படி அவங்களுக்கு அது அடாப்ட் ஆகுமா? எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு வேலை பண்ண பிடிக்கல. ஆஃப்டர்நூன் போல் எங்கள் அப்பா கிட்ட பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன். எந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன். ஒரு முஸ்லீம் கடை பார்த்துக்கோ நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. 110 ரூபா தான் நல்லா இருக்கும்னு. ஆனால் என்னவோ அந்த கடை பேர்லாம் தெரில. ஆனால் அல்ட்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பிரியாணினா இதுதான் ஃபேவரெட்டு. ஸோ மத்தியானமும் கடையில் வாங்கியாச்சு. ஆனால் ஹெவியாக நைட்டு சாப்பிட வேண்டான்னு மீட் அண்ட் ஈட்டில் நான் மோமோஸ் தான் போட்டிருந்தேன். சிக்கன் ஃப்ரைட் மோமோஸு. ஒரு பக்கம் எங்கள் அம்மா திட்ட தான் செய்வாங்க. அவங்கக்கிட்ட இது வேக வச்சதுமா அந்த கொழுக்கட்டை இருக்குல்ல அதுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குமான்னு சொல்லி நல்ல பீலாலாம் விட்டு நான் வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஓகே பாய்.